வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.7ல் கொஸ்டின் நம்பர் 1. சால்வ் ஒன்றில் செகண்ட் சப்டிவிஷன். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். பின்வரும் சமன்பாடித்தான நேரிய சமன்பாடு தொகுப்பை தீர்க்கவும். இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடித்தான சமன்பாட்டு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போவுமே ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், தமிழில் எப்பவும் ஒருங்கமை உடையது. இதில் நோ சொல்யூஷனே வராது. இதில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். அதில் ஒன்று வந்து ட்ரிவியல் சொல்யூஷன், இன்னொன்று நான் ட்ரிவியல் சொல்யூஷன், 2 கேட்டகரியில் வரும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்மோடட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்டாங்க அப்படின்னா, நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஏ பார் ஓ, பிங்கிறது வராது, ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக 0ங்கிறனால ஓ. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஃபஸ்ட் ரோவில் 2 3 -1, செகண்ட் ரோவில் 1 -1 -2, தேர்ட் ரோவில் 3 1 3. ஸோ லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0 தான். இதிலேருந்து நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டில் 1ன்னு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது R2ல் இருக்குது, அதனால் R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ R2 R1 எழுதிக்கிறேன். 1 -1 -2 0. R1 R2 எழுதிக்கிறேன். 2 3 -1 0. R3 அப்படி எழுதிக்கிறேன். ஸோ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். R2வில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 வரும். ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும், ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 2னா இங்கேயும் 2 தான், ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறப்போ 0 வரும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா R2 அப்படியே வச்சுட்டு R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 சேம் சைன், அதனால் செப்பரேட் பண்ணுறோம். சார் R2 என்னது 2 3 -1 0. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 -2 -4 0. சப்ராக்ட் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இதுவும் மைனஸு, ஸோ ப்ளஸ் ஆயிரும். +2 +3 5 +4 -1 +3 0. இப்போ 0 5 3 0. அதே மாதிரி R3 நம்ம 0 ஆகணும். இப்போ R3 0 ஆகிறதுக்கு R3ல் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும், ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 3னா ஃபஸ்ட் ரோலையும் 3 வரணும். ஃபஸ்ட் ரோவை 3ஆல் மல்டிபிள் பண்ணி R3யோட சப்ராக்ட் பண்ணணும். சார் அதை எப்படி எழுதலாம்? R3 அப்படியே வச்சுக்கிறேன். R1 தான் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டும் சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். R3 அப்படியே எழுதிக்கிறேன். 3 1 3 0. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 -3 -6 0. சப்ராக்ட் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0 +3 +1 4 6 +3 9. ஸோ 0 4 9 0. ஸோ அடுத்து R3ல் செகண்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். அது R2ஐ யூஸ் பண்ணி நம்ம 0 ஆகணும். சரி, அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட் 2 ரோவை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ரோ 1 -1 -2 0. செகண்ட் ரோ 0 5 3 0. R3ல் செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆகணும். இப்போ செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும். இங்கே 4னா இங்கேயும் 4 வரணும், மல்டிபிள் பண்ணால் சேமாக வராது. அப்போது நம்பர்ஸை மாற்றி மல்டிபிள் பண்ணணும். R3ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். R2ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டும் சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ R3ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 5 4s are 20 5 9s are 45 0. R2ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 20 4 3s are 12 0. சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 0 0 5 -2 3 4 -1 3. ஸோ ப்ளஸ்ஸு 0 0 33 0.
ஸோ ரோயக்கலான் ஃபார்ம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இப்போ ரோயக்கலான் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ரேங்க் பார்க்குறோம். ஸோ ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏயோட ரேங்க்கும் ஏ பார் ஓவோட ரேங்க்கும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் தனித்தனியாக செய்ய வேண்டியதில்லை, டைரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட் நான் ஜீரோ ரோ, செகண்ட் நான் ஜீரோ ரோ, தேர்டு நான் ஜீரோ ரோ. இப்போ 3 ரோவுமே நான் ஜீரோ ரோ தான். இதோட நம்பர் ஆஃப் அன்னோனை கம்பேர் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் அன்னோனும் 3 தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன். சரி, தமிழில் மாறிகளின் எண்ணிக்கை. இது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், அதனால் சொல்யூஷன் மட்டும் சொன்னால் போதும். த சிஸ்டம் ஹேஸ், இப்போது ரெண்டுமே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். அந்த யூனிக் சொல்யூஷன் என்னென்னு சொல்லணும்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஹோமோஜினியஸில். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அதாவது தமிழில் சமன்பாடு தொகுப்பானது வெளிப்படை தீர்வு பெற்றிருக்கும். அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? அதாவது வெளிப்படை தீர்வு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னா 0 0 0ன்னு இருக்கும். அதனால் அதை ட்ரிவியல் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. த சொல்யூஷன்ஸ் ஆர் த சொல்யூஷன் x is equal to 0, y is equal to 0, z equal to 0. இது யூனிக் சொல்யூஷன். அதுவும் எல்லாமே 0ன்னு வரும். அதனால் ட்ரிவியல்னு சொல்கிறோம். தமிழில் வெளிப்படை தீர்வு அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஓகே.